ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் முத்துக்குமார் எழுதின வேடிக்கை பார்ப்பவன் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த புக்கில் டோட்டலாக 30 கட்டுரை இருக்குது. இந்த புக்கில் நான் முத்துக்குமார் அவர்கள் வேடிக்கை பார்த்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் எழுதியிருப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் கட்டுரையே நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயிர் இருக்குதுன்னு சொல்லி கட்டுரையை ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருப்பார். இந்த கட்டுரையில் அவர் அவங்க அம்மாவோட இறப்பை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருப்பார். அதை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. இவர் ஒரு நாள் ஸ்கூலுக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போகிறாராம். உடனே ஐயையோ திட்டுவாங்களே, ஸ்டாஃப் அடிப்பாங்களே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக லன்ச் பீரியட்க்கு அப்புறம் மேக்ஸாம். ஆனால் லன்ச்லேயே ஒருத்தர் இது மாதிரி நான் முத்துக்குமாரோட அம்மா இறந்துட்டாங்க, நான் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்களாம். அவங்க அம்மா இறந்தது கூட அவருக்கு அப்போ புரியலையாம். அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அடி வாங்காமன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாராம். மறுபடியும் எல்லா சடங்கும் முடிச்சுட்டு அவர் ஸ்கூலுக்கு வந்தப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னாராம், இது மாதிரி எங்கள் அம்மா தலையில் நானாக நெருப்பு வச்சேன், எப்படி பற்றி எரிஞ்சிச்சுன்னு தெரியுமான்னு. அவருக்கு அவங்க அம்மா இறந்ததை புரிஞ்சிக்க முடியாத வயசில் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிட்ரேச்சருக்கு பவர் இருக்குதுன்னு ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார். அதை நான் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் ஃப்ரான்ஸ் கஃப்கா அவர்கள் எழுதின மெட்டமார்ஃபிஸ் புக்கை படிச்சுட்டு ஒரு சின்ன பையனாக மாறின மாதிரி ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். படிக்க அழகாக இருந்துச்சு. நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னோட சின்ன இளமை பருவத்திலேருந்தே இது மாதிரி பத்திரிக்கைக்கெலாம் நிறைய கவிதை எழுதி அனுப்புவாராமா. அதுக்கப்புறம் அப்போவுமே இவருக்கு தமிழில் ரொம்ப நாட்டம் இருந்துச்சாமா. காலேஜ் டிகிரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் முத்துக்குமார் அவர்கள் பண்ணுறாங்க. அதில் 90% இவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு மேலே தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சாமா. உடனே சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் அப்ளிகேஷன் போடுறாரு. அப்போ இவரோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஹெச்ஓடி தமிழ் ப்ரொஃபஸர்ஸே ஏன்பா நீ தமிழ் படிக்க வந்த, பிடெக்னு போ, தமிழ் வேணாம், இன்ஜினியரிங் படி, இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு எதுக்கு நீ தமிழ் படிக்கணும்னு கேட்டாங்களாம். எனக்கு இதை படிக்கும் போது டைரக்டர் ராம் எழுதின கத்திரெழு தமிழ் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த படத்துலேயும் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஜீவா நிறையா மார்க் வாங்கியிருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அட்டென்ட் பண்ணும்போது ஏன்பா நீ தமிழ் படிக்க வந்த, வேணாம், மெடிக்கல் போ, இல்லைனா இன்ஜினியரிங் போன்னு சொல்லி காலேஜ் ப்ரொஃபஸரே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியில் நாவலர் தேர்வு கவிதை போட்டின்னு ஒரு போட்டி நடக்குமா. அந்த போட்டியில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த இயர் டாபிக் சுதந்திரம்னு கொடுத்துருக்காங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கவிதை அந்த போட்டியில் கலந்துருந்தாங்களாம். கலந்துட்டு நிறைய கவிதையெல்லாம் சொன்னாங்களாம். நிறைய பேர் ஒரு பக்கம் அளவுலாம் கவிதை சொன்னாங்களாம். ஆனால் நான் முத்துக்குமார் அவர்கள் வெறும் 3 லைன் தான் கவிதை சொன்னாராம். ஆனால் அவருக்கு தான் அந்த கவிதை போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சான். அந்த கவிதை என்னென்னா, புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் என்னிடம் இருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம். ரொம்பவே அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இவர் அதே மாதிரி இவர் எந்தெந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும், வேறு காலேஜில் போய் போட்டியில் கலந்துக்கிறாருன்னா அங்கே போய் முதல்ல இவர் பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம்னு சொல்லி தான் ஒரு கவிதையையோ கட்டுரையோவே ஆரம்பிப்பாராமா. இதுவே ஒரு வழக்கமாகி நான் முத்துக்குமார் அவர்கள் என்ன காலேஜுக்கு போய் மேடை ஏறினாலுமே அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த புக் ஃபுல்லாகவே இவர் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருப்பார். இவர் வாழ்க்கையவே இவர் ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்துருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். மஸ்ட் ரீட் ஃபார் பிகினர்ஸ். யாராவது புக் படிக்கணும்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். ரொம்ப கட்டுரைனா போரிங்காக இருக்கும் அப்படிலாம் இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லெட்ஸ் see in another video.